ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை பொங்கல் பண்ண போகிறோம். ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் ஹீட் ஆனோடனே 200 கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இந்த ரவையை வறுத்துக்கலாம், ஸ்மெல் வர அளவுக்கு. இப்போ ரவை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் நான் 100 பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதையும் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நான் டோட்டலாக 800 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 200 ரவை எடுத்தனால 600 ml பருப்புக்கு ஒரு 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாலும் தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பொங்கல் நமக்கு. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், பொங்கல் நல்ல சாஃப்டாக குலைவாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றி கிளறிக்கலாம். மசிக்காமல் நம்ம கிளறும் போது அது உதிரியாகவே ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபுல்லாக நெய்யாக சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்தா நமக்கு சாப்பிடும்போது ஹெவியாக இல்லாமல் மைல்டாக இருக்கும். இப்போது நெய் சூடானோடனே நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து பொங்கல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பொங்கலில் ஊற்றி நம்ம கிளறிடலாம். இப்போ பொங்கலை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் பொங்கலுக்கு சைடிஷாக கெட்டி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.